நமஸ்தே. அம்மாபவன் சரணம். என்னோட பேர் கருப்பையா. நான் காரைக்குடி செஞ்சி பள்ளிவாசல் பகுதியில் ஸ்ரீ அம்மாபவன் ஹைடெக் ஸ்டுடியோன்னு ஃபோட்டோ ஸ்டுடியோ 14 வருஷமாக வச்சுருக்கேன். நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஸ்ரீ அம்மா பகவான் எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லோரும் கும்பிடுவாங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் கும்பிடுவாங்க. நான் மட்டும் கும்பிட மாட்டேன். மனிதர்களை தெய்வம் மாதிரி வச்சு ஃபோட்டோ மாதிரி வச்சு நீங்கள் கும்பிட்றீ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவை கிண்டல் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்ரீ அம்மாபவன்கிட்ட வந்தேன். தற்கொலை பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவில் இருந்தேன். 2 நாளில் மனசுக்குள்ளே இந்த எண்ணத்தை வச்சுருந்தேன். யார்ட்டையும் சொல்லலை. தண்டவாளத்தில் போய் படுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். சரி, எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு தடவை அம்மாபவன்கிட்ட போய் பார்ப்போம். சாகிற வரைக்கும் வந்தாச்சு, ஒரு தடவை இங்கே போனால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அம்மாபவன் கோயிலுக்கு போனேன். ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தி அந்த இடத்துல இருக்குங்கிறத உணர்ந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கடைபிடிக்க ஆரம்பித்தேன். அந்த எண்ணங்கள் எனக்கு சுத்தமாக இப்போ வர்றதில்லை. பாசிட்டிவான எண்ணங்கள் தான் இருக்குது. அம்மாபவன் சேவையை செஞ்சது மூலமாக முக்கியமாக என்னோடய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் என்னோடய உறவு முறைகளில் இருக்கிற மனக்கசப்புகள் தான். எங்கள் அப்பா அம்மாட்ட இருக்க தவறான ஒரு கண்ணோட்டம், உறவு முறை சரியில்லாதனால தான் என்னோடய வாழ்க்கையில் ஃபெயிலியருங்கிறத உணர்ந்து அம்மாபவன் சொல்கிற போதனையில் கடைபிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னோடய வாழ்க்கையில் பல வெற்றிகளை படிப்படியாக நான் உணர ஆரம்பித்தேன். 2004 நான் தர்மாவுக்கு வந்தேன். 2009 எனக்கு திருமணம் நடந்தது. பல பெண் பார்த்த ஒரே பொண்ணு தான் ஓகே ஆகி எனக்கு கல்யாணம் நடந்தது. 2009 9வது மாதமே நான் அம்மாபவன் ஹைடெக் ஸ்டுடியோன்னு செஞ்சு பள்ளிவாசல் பகுதியில் வச்சேன். 2010 ஜனவரி மாதம் பையன் பிறந்தாப்புல. அவர் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்காப்புல. சுதர்சன், ஒரு அழகான அம்மாபவன் ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தாங்க. நான் என் பையன் பிறக்கும்போது நான் தொழில் ரீதியாக சென்னையில் ஃபோட்டோ எடுக்கிறக்காக திருமண நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். திடீர்னு வயிற்று வலிச்சு என் மனைவியை கூட்டிகிட்டு போய் தனியார் ஆஸ்பத்திரியில் அன்னைக்கு சூழ்நிலையில் சுகப்பிரசவமாக மிக குறைந்த செலவில் அம்மா பகவான் எனக்கு ஒரு ஆரோக்கிய அற்புதத்தை எங்கள் குடும்பத்துக்கு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக அம்மா பகவான் எங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருக்காங்க. அம்மா பகவானுக்கு இதற்காக நான் எங்கள் குடும்ப சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதன் மூலமாக ஐஸ்வர்ய ரீதியாகவும் எங்களை அம்மா பகவான் நல்ல நிலைமையில் வச்சுருக்காங்க. முக்கியமாக தொழிலில் எனக்கு நிறைய போட்டிகள் இருந்தது. சமீபமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 12 வருஷமாக நான் அந்த இடத்துல ஸ்டூடியோ வச்சுருந்தேன். பில்டிங் ஓனர் கூடுதல் அட்வான்ஸ் தொகைக்காக இன்னொருத்தரை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சாங்க. வேறு தொழில் வைக்கிறவரை வச்சாலும் பரவாயில்ல, நான் பண்ணுற அதே ஃபோட்டோ ஸ்டூடியோ தொழிலை பண்ணுற இன்னொரு நபரை கொண்டாந்து அந்த இடத்துல வச்சு நான் காலி பண்ண அடுத்த 3வது நாள் அவர் ஃபோட்டோ ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். ஏன்னா மற்ற தொழில் பண்ணவராக இருந்தால் பரவாயில்ல, அதே தொழில் பண்ணுறவர் அதே இடத்துல 3 நாளில் வச்சானே நான் தான் நினச்சி நிறைய கஸ்டமர் அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா பகவான் மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, அம்மா பகவான்கிட்ட நான் உணர்ந்தேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை நான் நடந்துக்கு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரு பில்டிங், நான் பழைய கடைக்கு பக்கத்துலேயே இன்னொரு பில்டிங் கட்ட ஆரம்பித்தாங்க. இவங்க நெருக்கடி கொடுக்க அந்த பில்டிங் வேகமாக முடிஞ்சு அந்த இடத்துல நான் பக்கத்துலேயே இன்றைக்கி ஷிஃப்ட் ஆகி, பழைய கடைக்கு பக்கத்துலேயே நான் இன்றைக்கி ஷிஃப்ட் ஆகி அதே ஸ்டூடியோ ஃபோட்டோ ஸ்டூடியோ அம்மா பகவான் வச்சு தொழில் பண்ணிக்கிருக்கேன். ஆனால் 12 வருஷமாக அந்த இடத்துல சும்மா தான் எனக்கு, நான் கடை வச்சதுலேருந்து அந்த இடத்துல சும்மா தான் அந்த இடம் கிடந்துச்சு. கரெக்டாக அந்த இடத்துல அந்த சமயத்தில் அந்த பில்டிங் உருவானுச்சு. அதுக்கப்புறம் உருவானாலும் அந்த இடத்துக்கு நான் போயிருக்க முடியாது. அதுக்கு முன்னால் கட்டியிருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு போயிருக்க முடியாது. கரெக்டாக அந்த பில்டிங் கட்டி முடிக்கவும் நான் போகவும் கரெக்டாக இருந்தது. அம்மா பகவான் இன்னைக்கு தொழிலில் எனக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. 2வது, நான் எவ்வளோதான் ஆரோக்கியம், பண ரீதியாக, ஐஸ்வர்ய ரீதியாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வரும்போது சண்டை சச்சரவு, என்னடா வாழ்க்கை, மனைவி கூட எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு வந்தால் என்னடா வாழ்க்கைன்னு வெறுத்து போய் வரும். நான் உண்மையிலே வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அம்மாபவன் தர்மாவில் வராமல் நான் திருமண வாழ்க்கையில் பந்தத்தில் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் ஃபெயிலியர் தான் கிடச்சிருக்கும். ஏன்னா மனசு மிகப்பெரிய டெய்லி ஈகோ கேம் ஆடி உறவு முறைகளில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணுது. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அதே மனக்கசப்புகள் எனக்கும் என் மனைவிக்கும் உண்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அம்மாபவன் தர்மாவில் இல்லாமல் இருந்திருந்தா. அம்மாபவன் போதனைகளை பயன்படுத்துனதுலேருந்து மனசு எந்த மாதிரிலாம் ஈகோ கேம் ஆடி வாழ்க்கையில் உறவு முறையை சிக்கல் பண்ணி தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் கொண்டு போகுது அப்படிங்கிறத அம்மாபவன் உணர வச்சு இன்றைக்கும் அந்த உறவு முறையை, துக்கத்தில் இருக்கிற உறவு முறையை இன்றைக்கி சந்தோஷமாக அம்மாபவன் ஆக்கி கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக இதை நான் பார்க்குறேன். 2வது, நான் அம்மா பகவானே இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி ஸ்டூடியோவுக்கு பேர் அம்மா பகவான். நான் இந்த நின்று பேசிக்கு இருக்கிறது அம்மா பகவான் 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தமாக கட்டி கொடுத்து அம்மா பகவான் அனுக்கிரகத்தில் கட்டின வீடு.
இந்த வீடு கட்டும் போதும் சில தடங்கள் வந்துச்சு. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அம்மா பவன் சக்ஸஸாக இந்த வீடை கட்டி கொடுத்து இன்னைக்கு நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்கேன். இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் சென்னையில் ஸ்ரீ மாயலகு தெய்வானை அவர்கள் வந்து அம்மா பவன் அன்னைக்கு கண்டுபிடிச்சி, நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, தான் சொந்தக்காரவன் நல்லா இருக்கணும்னு அம்மா பவனை கண்டுபிடிச்சி எங்கள்கிட்ட சொன்னனால இன்னைக்கு நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். அன்னைக்கு அவங்க எனக்கு சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு நான் அவங்க முன்னால் நின்று பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்டவாளத்தில் படுத்து குப்பையோட குப்பையாக இருந்த இடம் தெரியாமல் போயிருப்பேன். இந்த குப்பையவும் அம்மா பகவான் ஒரு கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்குறாங்க. அம்மா பகவான கடவுளே இல்லைன்னு சொன்ன என்னோட வாயால் பெரியார் கொள்கையில் ஈடுபட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் 7வது படிக்கும் போதே இதிலெல்லாம் நான் ஈடுபாடாக இருந்து கடவுளுக்கு எதிர்கருத்துக்களை பேசிக்கிறதவன் இன்னைக்கு என்னோட கையில் ஸ்ரீ அம்மா பகவான் அப்படிங்கிற பேரை ஸ்ரீ அம்மா பகவான் பச்சை கொடுத்து வச்சுருக்காங்க. அம்மா பகவான் என்னோட வாழ்க்கையில் நடத்தின மிகப்பெரிய என் மேலே வச்சுருக்க அளவு கடந்த அன்பின் வெளிப்பாடாக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு என்னோட வாயால் அவர் பேரை என் கையில் பச்சை குத்து வச்சுருக்காரு. தொழில் பண்ணால் அம்மா பகவான் பேர், வீடு கட்டினா இந்த வீட்டுக்கு அம்மா பகவான் பவன் தான் பேர் வச்சுருக்கேன். எது செஞ்சாலும் அம்மா பகவான் எனக்கு முழு அம்மா பகவான் பேர் வர்ற மாதிரி எங்கள் அம்மா பகவான் என்னோட வாழ்க்கையில் அனுக்கிரகத்தால் முழுமையாக நிரப்பி வச்சுருக்காங்க. இந்த வாழ்க்கையை கொடுத்த அம்மா பகவானுக்கு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகள். அம்மா பகவான் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் நான் வெற்றியை அடைஞ்சேன். அம்மா பகவான் தாசர்கள் அவங்க கொடுக்குற ஞானம் எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. சமீபமாக அம்மா பகவான் மனிதனோட அனைத்து துயரங்களிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அம்மா பகவான் ஆசைப்பட்டு சமீபமாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அம்மா பகவான் விருப்பத்தின் பேரில் அம்மா பகவானோட தாசர்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நான் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சது. அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றி இருக்கிற மக்கள்லாம் நிறைய துக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறது. என்னைய மாதிரி கஷ்டப்படுற பல அம்மா பகவான் பக்தர்கள் இன்னைக்கு நல்ல நிலைமையில வந்தவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு அம்மா பகவான் தர்மாவும் ஒன்றிணைஞ்சு உங்களுக்காக முற்றிலும் இலவசமாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக பண்ணுறோம். முழுமையாக நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் உங்களோட வாழ்க்கையில் பல உயர்ந்த வெற்றிகளை நாங்கள் அடைஞ்ச மாதிரி நீங்களும் அடையணும். பல ஐஸ்வர்ய ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, உறவுமுறை ரீதியாக நீங்களும் பல வெற்றிகளை அடையணும்னு ஸ்ரீ அம்மா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, நமஸ்தே. அம்மா பகவான் சரணம். மாதவர் மானிடர் தேடிடும் தேவா சச்சிதானந்த பரமாத்மா எனக்கென்ன